ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம பார்க்க போகிறது பார்த்தோம்னா கண்ணதாசன். ஸோ கண்ணதாசனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்கலாம். ஸோ புதுமை பித்தன், அதாவது புனைப்பெயர், இந்த பக்கம் இயற்பெயர். புதுமை பித்தன் பார்த்தோம்னா விருத்தாச்சலம். ஈரோடு தமிழ் நண்பன் பார்த்தோம்னா ஜெகதீசன். வாணிதாசன் எத்திராஜுலு, அரங்கசாமி என்று எத்திராஜுலு, எத்திராஜுன்னு கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் பார்த்தோம்னா முத்தையா. ஓகே, பொறுத்துக்க பார்க்கலாம். பூங்கொடி பார்த்தோம்னா முடியரசன். கொடிமுல்லை வாணிதாசன். ஆட்டநந்தி, ஆதிமந்தி, இந்த மாங்கனி இதெல்லாம் கண்ணதாசன் வரும். பட்டத்தரசி பார்த்தோம்னா சுரதா. புலவர் நூற்பெயர்: முடியரசன் காவியப்பாவை, சச்சிதானந்தம் ஆனந்தத்தேன், குமரகுருபர சகலகலாவல்லி மாலை, கண்ணதாசன் மாங்கனி. முடியரசன் காவியப்பாவை, சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன், குமரகுருபர சகலகலாவல்லி மாலை, கண்ணதாசன் மாங்கனி. ஓகே, கீழ் வருவனவற்றில் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொய்யாக்கனி. மற்றபடி ஆயிரந்தீவு, கங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி இதெல்லாம் இயற்றது யார் பார்த்தோம்னா கண்ணதாசன். ஸோ இதுல அவரோட இயற்றாத நூல் பார்த்தோம்னா கொய்யாக்கனி. ராஜதண்டனை இந்த நாடகத்தை படைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன். மேலதான் பார்த்தோம். அடுத்து பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது அப்படின்றாங்க. திருக்கை விளக்கம். ஸோ திருக்கை விளக்கம் எழுதுனது யாரு? ஏறு எழுபது, சிலை எழுபது, கம்பர் தானே. ஓகே, அவர் எழுதுனது பார்த்தோம்னா இயேசு காவியம், தைப்பாவை, கள்ளக்குடி, அதெல்லாம் அவர் எழுதுனது. ஓகேங்களா. அடுத்து இந்த பக்கம் கவிஞர், இந்த பக்கம் இயற்பெயர். முடியரசன் பார்த்தோம்னா துரைராசு. சுரதா பார்த்தோம்னா ராஜகோபாலன். கண்ணதாசன் முத்தையா. வாணிதாசன் துரைராசு, எத்திராசு. துரைராசு. சரி, லைட்டா கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், அப்படி பார்த்துக்கலாம். முடியரசன் பார்த்தோம்னா துரைராசு. சுரதா பார்த்தோம்னா ராஜகோபாலன். கண்ணதாசன் முத்தையா. வாணிதாசன் பார்த்தோம்னா அவர் தான் எத்திராசுலு. ஓகேங்களா. அடுத்து கவிஞர் இயற்பெயர் பார்க்கலாம். கண்ணதாசன் முத்தையா, வாணிதாசன் எத்திராசுலு, சுரதா ராஜகோபாலன், பாரதிதாசன் சுப்பரத்தினம். ஓகே, இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா கவியரசு கண்ணதாசன் தான் அவரோட ஆசிரியர். இயேசு காவியத்தோட ஆசிரியர் பார்த்தோம்னா கவியரசு கண்ணதாசன். நதிவெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை அப்படின்ற திரை இசை பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன். ஓகேங்களா. சோ நதிவெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லைன்னு சொன்னது யாரு? கண்ணதாசன். ஓகே, இயேசு காவியமோட ஆசிரியர் யாரு? கண்ணதாசன். ரைட். சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணதாசன். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சேரமான் காதலின்றது ஒரு புதினம். அதுதான் என்ன விருது பெற்றுச்சுன்னு பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி விருது. அது எழுதுனது யாரு? கண்ணதாசன். இது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். சேரமான் காதலி அது ஒரு புதினம். அது பெற்ற விருது என்னன்னு பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி விருது. வாங்கினது யாருன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன். அடுத்து கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன? முத்தையா. அடுத்து கள்ளக்குடி மகாகாவியம் எழுதுனது யாரு? நம்ம முன்ன பார்த்தோம்ல, கள்ளக்குடி அப்படின்னு மட்டும் கொடுத்திருந்தாங்க. இங்க கள்ளக்குடி மகாகாவியம் கொடுத்திருக்காங்க. கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன். ஓகேங்களா. சோ நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு பாடினது யாருன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன். அடுத்து கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எது? நம்ம முன்னே பார்த்தோம் இல்லைங்களா, சேரமான் காதலி. அதுதான் கண்ணதாசன் படைப்புல சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம். கண்ணதாசன் படைத்த நாடகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ராசதண்டனை. ஓகேங்களா. ராசதண்டனை தான் அவர் படிச்ச நாடகம். மற்றதெல்லாம் பார்த்தோம்னா கள்ளக்குடி மகாகாவியம், ஆட்டநந்தி, ஆதிமந்தி, மாங்கனி எல்லாமே அவர் படிச்சுதான். பட் நாடக நூல்னு பார்த்தோம்னா ராஜதண்டனை. அடுத்து கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் அதேதான் ராசதண்டனை. ஓகே, இது எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் சொன்னது நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் சொன்னது யாரு பார்த்தோம்னா கண்ணதாசன். சபைகளிலே தமிழ் எழுது முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி. ஓகே, கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. சோ குயில் பாரதிதாசன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ அப்படின்னும் போதே இது என்னது? இதுதான் ஆன்சர். ஸோ அவர் பணியாற்றிய இதழ் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா தென்றல், முல்லை, தமிழ் மலர். ஸோ தென்றல், முல்லை, தமிழ் மலர். ஓகே, சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சேரமான் காதலி. ஓகே, பொறுத்துக்க பார்க்கலாம். வீரகாவியம் முடியரசன். இயேசு காவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் காமராசன்.
அடுத்து பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடுங்க. கண்ணதாசன் பாடல்கள். முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, சின்ன பையிலே சேதி கேளடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். ஸோ இதுல பார்த்தோம்னா அவர் பாடாத பாடல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சின்ன பையிலே சேதி கேளடா இதுதான் வந்து அவர் பாடாதது. மற்றபடி பார்த்தோம்னா முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, அடுத்து ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அது மூணுமே பார்த்தோம்னா அவரோட பாடல்கள் தான். ஓகே, கீழ்காணுபவற்றில் பொருத்தமற்றது தெரிவு செய்க. நம்ம இன்னே பார்த்தோம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படி பார்த்தோம்னா புதுவையை அடுத்து வெள்ளினூர் பிறந்த வாணிதாசன் அப்படின்றது கரெக்ட். திரைக்கவி திலகம் அப்படின்றது மருதகாசி அப்படின்றதும் அவரோட பாடல்கள் வந்து திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் அப்படின்ற தலைப்புல தொகுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி நீதிநெறி விளக்கம் கந்த கலிவெண்பா கந்தர் அனுபதி அப்படின்றது அருணகிரிநாதர் எழுதுனது. ஸோ அப்படின்னும் போது இது தப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். மற்றபடி மீதி எல்லாமே எழுதுனது பார்த்தோம்னா குமரகுருபரர். ஓகேங்களா. ஸோ அடுத்த மாதிரி இந்த டாபிக்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கண்ணதாசனோட புனைப்பெயர்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகபிரியா. ஓகேங்களா. அடுத்து ஓகே அவ்வளவுதான். ஸோ ஓகே அவ்வளவுதான். கண்ணதாசனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்து உங்களை மீட் பண்றேன். பாய்.